படிப்பு யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். மாவட்டங்கள் அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தருமபுரி, ஈரோடு, வேலூர், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த பாடப்புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் தான் இருக்குது. பார்த்துருவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக காடுகளின் பரப்பளவை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி 3280, கோயம்புத்தூர் 2627, ஈரோடு 2427, வேலூர் 1857, நீலகிரி 1583, திண்டுக்கல் 1662 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகமான தமிழ்நாடு புவியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுமா? மாவட்டங்கள் அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் 3280, ஈரோடு 2427, வேலூர் 1857, கோயம்புத்தூர் 2627. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து தருமபுரி, ரெண்டாவது கோயம்புத்தூர், மூணாவது ஈரோடு, நாலாவது வேலூர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 4, 2, 3 அப்படிங்கிறது ஆன்சரு. ஆன்சர் டி.